ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல அருமையான குழிப்பணியாரம். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன் ரெசிபிங்க. நல்லா மெத்துன்னு குண்டு குண்டாக குழிப்பணியாரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மசாலா குழிப்பணியாரம் எல்லாருக்கும் ஃபேவரட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. இப்போ அடிக்கடி செய்கிறேன். அதாவது உருளைக்கிழங்கு மசாலாவை பணியாரமில் ஸ்டஃப் பண்ணி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான பணியாரம். அந்த பணியாரம் அப்படியே அந்த மசாலாவோட கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேண்டாம், அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஏன்னா உள்ள அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப்பாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை ஒரு சட்னியோட சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் நல்ல கார சட்னி எல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷன். நான் இன்றைக்கி இங்கே பரிமாறி இருக்கிறது நல்ல தக்காளி குழம்பு. இந்த தக்காளி குழம்பு நல்ல காம்பினேஷன், சாதத்துக்கும் சூட் ஆகும், இந்த மாதிரி டிஃபனுக்கும் சூட் ஆகும். இந்த மசாலா பணியாரத்துக்கு இந்த நல்ல தேங்காய் அரைச்சி விட்டு செஞ்ச தக்காளி குழம்பு அட்டகாசமாக இருந்தது. அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம மசாலா பணியாரத்தோட ரெசிபியை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மாவு எப்படி அரைச்சிக்கணுங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, பார்பால்டு இட்லி ரைஸு கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பச்சரிசி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. இந்த இட்லி புழுங்கல் அரிசியோட நம்ம பச்சரிசி எதுக்காக சேர்க்குறோன்னா, அப்போ தான் அந்த பணியாரம் வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா மெத்துன்னு இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு, அதாவது 400 கிராம் இட்லி அரிசினா 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். 2 ரைஸும் நம்ம ஒன்றாவே சேர்த்து கலந்துக்கலாம். இது கூடவே உளுந்தம்பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற வச்சு தான் அரைக்க போகிறோம். அடுத்ததாக உளுந்தம்பருப்பு, வெள்ளை உருட்டு உளுந்தம்பருப்பு 125 கிராம். அரிசி அளந்த அதே கப்பில் 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இதுவும் அந்த அரிசியோடவே போட்டுருங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெல்லம் ஒன்றா சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊருட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிருவோம். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். நான் இங்கே கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கிறேன். இதை நல்லா புளிக்கிறதுக்கு வச்சுருவோம். அகலமான கப்பில் ஊற்றி மூடி வச்சுருவோம். ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே இருக்கட்டும். நல்லா புளிச்சதுக்கப்புறம் நம்ம பணியாரம் செய்யலாம். இங்கே ஒரு 6-7 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாவில் நம்ம இட்லி, தோசை, பணியாரம் எது வேணாலும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி எல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் மாவுக்கு உப்பு போடலை. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம். இட்லின்னா நம்ம இப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம தோசை பணியாரம் செய்யணுன்னா கொஞ்சம் மாவு லூஸாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் இங்கே தண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து எடுத்துருவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இன்னொரு பவுலில் நம்மளுக்கு பணியாரம் செய்யறதுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துக்கிறேன். மீதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். ஸோ நல்லா சாஃப்டாக மெத்துன்னு பணியாரம் செய்கிறதுக்கு இந்த ரேஷியோவில் நம்ம அரிசி உளுந்தாலும் ஊற வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பணியாரம்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற அந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்குங்க. இது 2 கட் பண்ணி குக்கரில் கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. குக்கர் மூடி போட்டு விட்டு வெயிட் வச்சு ஒரு 3 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருவோம். பர்ஃபெக்டாக அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். மூணு விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அந்த தோலை கம்ப்ளீட்டாக உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நல்ல உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு சாஃப்டாக மசிச்சு வச்சாச்சு. இங்கே பொட்டேட்டோ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது மசாலா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ தாளிப்பில் நல்ல பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருவோம். கூடவே பச்சை மிளகாய், இங்கே நான் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்படி எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுருங்க 1 நிமிஷம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருவோம்.
வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது, கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோடு வதக்கி விட்டுக்குவோம். மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்துருவோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம். பாருங்கள், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி ஈவனாக எல்லாம் கலந்து விட்டுருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. மசாலா பணியாரம் செய்யறதுக்கு அந்த ஸ்டஃபிங்க்கான உருளைக்கிழங்கு மசாலா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியான மசாலாவை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி விட்டுருவோம். ஸோ குயிக்காக கொஞ்சம் ஆறும். ஸோ இதை நல்ல ஒரு அகலமான தட்டில் போட்டு விட்டுருவாங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி இந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக. அதாவது நம்ம பணியாரம் செய்யும் போது இது ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா ஸ்டஃபிங்கை முன்னாடியே உருட்டி எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு வேலையாகும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் பணியாரம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்கான மசாலா ஸ்டஃபிங்கை நான் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சாச்சு. ஒவ்வொரு பணியார குழியிலையும் நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நிறையா விட்டு பணியாரம் சுட்டால் நல்லா தான் இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். பட் நான் இங்கே கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. பட் இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்தா போதுங்க, அது நல்லா கிறிஸ்பியாக தான் வரும். நல்ல பணியாரக்கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு குழியிலையும் ஒரு அரைக்கரண்டி மாவு மட்டுமே ஊற்றுங்க. நான் எடுத்துருக்கிற கரண்டியோட சைஸு பாருங்கள், ரொம்ப ஒரு சின்ன சைஸ் கரண்டி தான் எடுத்துருக்கிறேன். அரை கரண்டி மட்டும் ஊற்றி விடுவோம். அதாவது அந்த குழியில் பாதி அளவுக்கு மட்டும் மாவு இருக்கட்டும். இப்படி ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா மசாலாவை, அதை எடுத்து இது மேலே வச்சு விட்டுருவோம். வைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவை கம்ப்ளீட்டாக வச்சாச்சு. இப்போ அகைன் திரும்பவும் இப்போ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் அடுத்தது மேலே கொஞ்சம் மாவு ஊற்றி விடணும். அதே மாதிரி ஒரு அரைக்கரண்டி மாவு மட்டுமே ஊற்றுங்க. இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபில் பண்ணி விட்டாச்சு. அந்த மசாலா உள்ள ஸ்டஃப் ஆகிடுச்சு, மேலேயும் மாவு வந்து கவர் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தேவைப்பட்டால் மேலே எண்ணெய் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே பொறுமையாக அப்படி திருப்பி போடுவோம். அந்த பணியாரம் திருப்பி போடுற குச்சியை வச்சு அப்படியே ஓரத்துலேருந்து எடுத்து இப்படி திருப்பி விட்டு அழகாக அப்படியே பட்டு போல் திரும்பி வந்துடும். பாருங்கள், அப்படியே பட்டு போல் அப்படியே அழகாக அப்படியே ரவுண்டாக பந்தாக திரும்புது. அவ்வளோதான். இனி அந்த சைடும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நல்ல பந்தா அருமையான மசாலா பணியாரம் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. மாவு கையில் ரெடியாக இருந்தால் டக்குன்னு இந்த மசாலாவை செஞ்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி பணியாரம் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சவங்க திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி இது. மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக, நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக உள்ளே வச்சுருக்கிற அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் பண்ணணுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா பைட்ஸு ஸ்நாக் டைமுக்கும் நல்லாயிருக்கும், லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்ல ஆப்ஷனுங்க. இதுக்கு தனியாக தொட்டுக்கறக்கெல்லாம் எதுவும் தேவைப்படாது. இந்த மசாலாவோடவே சாப்பிடலாம். சட்னி வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கார சட்னி நல்ல ஆப்ஷன்.
நம்ம கவிதா சமையலறை சேனலில் நிறைய விதமான கார சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் இன்றைக்கி இங்கே பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு தக்காளி குழம்பு, இது சாதம், இந்த மாதிரி டிஃபன் எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமாக இருக்கும். இந்த மசாலா பணியாரத்துக்கும் நல்ல பொருத்தமாக இருந்தது. அந்த ரெசிபியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. மிஸ் பண்ணாமல் இந்த மசாலா பணியாரம் ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.